பவர் ஆஃப் அட்டர்னி ஹோல்டர், அதாவது அட்டோர்னி தத்துவகாரரை நியமிக்கின்ற முறைக்கு கீழே குறித்த வெளிநாட்டிலே இருக்கின்ற நபர் ஒரு அட்டோர்னி தத்துவத்தை தன்னுடைய அட்டோர்னி தத்துவகாரருக்கு வழங்கி அவர் மூலமாக குறித்த வழக்கை சிவில் நீதிமன்றிலோ அல்லது சிறுகோரிக்கை நீதிமன்றிலோ தாக்கல் செய்ய முடியும். இந்த பவர் ஆஃப் அட்டர்னியை, அதாவது அட்டோர்னி தத்துவத்தை நாங்கள் 2 முறைகளில் செய்து கொள்ளலாம். முதலாவது முறை, நீங்கள் புலம்பெயர் நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வரைக்க இலங்கையில் உள்ள ஒரு பிரசித்த நொத்தாரிசுவை சந்தித்து அந்த நொத்தாரிசு முன்னிலையில் உங்களுடைய பவர் ஆஃப் அட்டர்னியை, அதாவது அது ஒரு உறுதி போன்ற ஆவணம், அட்டோர்னி தத்துவம் என அழைக்கப்படும், அந்த ஆவணத்திலே நீங்கள் கையொப்பமிட்டு அந்த பவர் ஆஃப் அட்டர்னியை நீங்கள் வழங்குகின்ற நபர், அந்த அட்டர்னி ஹோல்டர் என அழைப்பார்கள், அவர் கையொப்பமிட்டு 2 சாட்சிகள் முன்னிலையில், பிரசித்த நொத்தாரிசு முன்னிலையில் நீங்கள் அந்த ஆவணத்தை நிறைவேற்ற முடியும். அந்த அடிப்படையில் குறித்த ஆவணத்தை நாங்கள் காணிப்பதிவகத்தில் பதிவு செய்து மீள பெற்றுக்கொண்டு அந்த ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு உங்களால் நியமிக்கப்பட்ட நபர், அதாவது அந்த அட்டோர்னி தத்துவகாரர் ஊடாக நாங்கள் சிவில் நீதிமன்றங்களிலே வழக்கு தாக்கல் செய்ய முடியும். இது இலங்கைக்கு நீங்கள் வரக்கூடிய ஒரு நபராக அல்லது உங்களுடைய வெக்கேஷன் காலப்பகுதிக்குள்ள வரக்கூடிய ஒரு நபராக இருந்தால் இவ்வாறான நடைமுறையிலே அந்த பவர் ஆஃப் அட்டர்னியை வழங்கக்கூடியதாக இருக்கும். உண்மையில புலம்பெயர் தேசங்களில் உள்ள மக்களுக்கு அவர்கள ஒரு தொகுதியினர் வெக்கேஷன் காலப்பகுதியில் மாத்திரம் இலங்கைக்கு செல்கின்ற நபர்களாக காணப்படுகிறார். நீதிமன்றில் ஒரு வழக்கொண்ட கோப்பிட்டா அனைத்து தவணைகளும் உங்களுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படும். இந்த சூழ்நிலையில நீங்கள் இந்த பவர் ஆஃப் அட்டர்னி, அட்டோர்னி தத்துவம் என அழைக்கப்படுகின்ற அந்த அதிகாரத்தை உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு நபருக்கு இலங்கையிலே வழங்கி அவரூடாக இந்த வழக்கை கோப்பிட்டு நீங்கள் இந்த வழக்கை முன்னெடுத்து செல்ல முடியும்.